ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பேங்கிங். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எவாலுவேஷன், ஆர்ஜின் அண்டு க்ரோத் ஆஃப் பேங்கிங், டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. இல்லை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுலேயுமே பார்க்கலாம். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் பேங்கிங். டெஃபினிஷன் வந்து கின்லே, டாக்டர் ஹெர்பர்ட் எல் ஹார்ட், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கொடுத்தது. அடுத்து பேங்கர்னா யார், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேங்கிங், கைண்ட்ஸ் ஆஃப் பேங்க், இதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் பேங்க் தமிழ்லையும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வங்கிகளின் வகைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வணிக வங்கிகள், அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ்னாலே வணிக வங்கிகள் பெரும்பாலும் கூட்டு பங்கு கம்பெனிகளாக நிறுவனப்படுவன ஆகும். இவை லாப நோக்குடன் நடைபெறுவது. அப்போ லாப நோக்கத்தோடு செயல்படுது. இது வந்து நடைமுறை மூலதன தேவைகள், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸை சமாளிக்கிறதுக்கு குறுகிய கால கடன்களை வழங்குவதே இவற்றின் முக்கியமான பணி. அதிக பற்று, ஓவர் டிராஃப்ட்டு, ரொக்கக்கடன், கேஷ் கிரெடிட் போன்ற கடன்களையும் வாடிக்கையாளர்களுக்கு இவ்வங்கிகள் வழங்குகின்றன. ரெண்டாவது தொழில் வங்கிகள், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இண்டஸ்ட்ரியல் பேங்க்கு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உற்பத்தி பெருக்கத்திற்கும் வணிக வங்கிகளை விட பெரும்பங்கு ஆற்றுவது தொழில் வங்கிகளே. இது வந்து நீண்ட கால கடன்களை வழங்குது. ஐஎஃப்சி, எஸ்ஐஐசி, அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் போன்ற தொழில் வங்கிகளாக செயல்படும் நிறுவனங்கள் ஆகும். அடுத்து புதிய தொழில் தொடங்கவும் தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய எந்திரங்கள், கட்டிடங்கள் வாங்கவும் கடன் வழங்குகிறது. அடுத்து அந்நிய செலாவணி வங்கிகள், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க். அந்நிய செலாவணி வங்கிகள் வந்து வெளிநாட்டு வணிகத்துக்கு நிதி வசதி செய்து தரும் வங்கிகள். அந்நிய செலாவணியை பெறுதல், அயல்நாட்டு மாற்று முறைகளை கழிவு செய்து கொடுத்தல் போன்ற பணிகளை செய்கிறது. அடுத்து கூட்டுறவு வங்கிகள். கூட்டுறவு வங்கிகள் வந்து சிறு விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் கொடுக்குது, விதை மற்றும் உரம் வாங்குறது கொடுக்குது. அடுத்து நில அடமான வங்கிகள், இவை நீண்ட கால கடன்களை வழங்குகின்றன. இவ்வங்கிகள் விவசாயிகள் நிலத்தை பயன்படுத்தவும் டிராக்டர் போன்ற நவீன சாதனங்கள் வாங்கவும் கடன் கொடுக்குது. இவற்றை அண்மையில் நிலவள வங்கிகள்னு சொல்கிறாங்க. சேமிப்பு வங்கிகள் வந்து 1765ஆம் ஆண்டு ஹாம்பாக் என்ற நகரில் தொடங்கப்பட்டது. பொதுமக்களிடம், குறிப்பாக ஏழைகள், நடுத்தர மக்களிடம் சேமிப்பு வழக்கத்திற்கு தான் இந்த சேமிப்பு வங்கிகள். அடுத்து மைய வங்கிகள். அதனாலே 2 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும், ஆன்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து கரன்சி நோட்டை வெளியிடுறது, அப்புறம் அரசின் வங்கிகளுக்கெல்லாம் வங்கி, அது வந்து மைய வங்கி. அடுத்து மைய வங்கி வந்து லாப நோக்கத்தோடு செயல்படுறது கிடையாது. மைய வங்கி பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தி. இதெல்லாம் அந்த டாபிக் எல்லாம் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்கிங், வங்கியலின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. பேங்க், பிஏஎன்சிகே அப்படிங்கிற வேர்டு வந்து ஜெர்மன் வேர்டு. இதோடைய மீனிங் வந்து ஜாயின்ட் ஸ்டாக் ஃபண்ட், தமிழில் வந்து குவியல் அல்லது மேடு அல்லது கூட்டு பங்கு நிதி. அடுத்து பேங்கோ அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து இட்டாலியன் வேர்டு. இதோட இங்கிலீஷ் மீனிங் வந்து ரீப் ஆஃப் மணி ஆர் மணி வாஸ் காயின்ட், தமிழில் வந்து பணக்குவியல். அடுத்து பேங்கஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்சு வேர்டு. இது வந்து பெஞ்ச் ஆர் ஜஸ்ட் அ பிளேஸ் வேர் வேல்யூபிள்ஸ் ஆர் கெப்ட். இதோடைய தமிழ் மீனிங் வந்து இருக்கை. அடுத்து இங்கிலீஷில் தான் கடைசியாக பேங்க்குங்கிற வேர்டு வந்தது. அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அக்செப்டிங் மணி அஸ் டெபாசிட் ஃபார் லெண்டிங், இதோடைய மீனிங். அடுத்து த ஃபர்ஸ்ட் பேங்க் வாஸ் கால்டு Bank of Venice was established in Venice, Italy in 1157. ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இது பண்ணாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து த பேங்க் ஆஃப் பார்சிலோனா வாஸ் ஸ்டார்டட் இன் 1401, அதாவது 1401. த பேங்க் ஆஃப் ஜெனீவா 1407 அண்ட் த பேங்க் ஆஃப் ஆம்ஸ்டர்டாம் 1609. இப்போ இந்த மூணுமே பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொருக்கு சொல்கிறேன். பார்சிலோனா வந்து 1401, ஜெனீவா வந்து 1407, ஆம்ஸ்டர்டாம் வந்து 1609. பேங்க் ஆஃப் பெங்கால் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான், பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. இந்த மூணு பேங்கையும் வந்து ரெசிடென்சி பேங்க்னு சொல்லலாம். இது வந்து இந்த மூணு சேர்த்து 1920 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி அமால்கமேட்டிங் த 3 பிரசிடென்சி பேங்க், 3 பிரசிடென்சி பேங்கையும் அமால்கமேட் பண்ணியிருக்காங்க. அஸ் சச் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா established 1921. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ்ட் 1934, வாஸ் கான்ஸ்டியூட்டட் வந்து 1935. அப்போ ரிசர்வ் பேங்க் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இதோடைய ஃபர்ஸ்ட் த ஆர்பிஐ வாஸ் அக்யூட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வித்
5.54 crore and the nationalized on 1 Jan 1949. அடுத்து the State Bank of India was established on 1st July 1955. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 7 சப்சிடரி பேங்க் இருக்குது. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா பிஎம் கிட்ஸ் ஜே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டியாலா, இண்டோர், மைசூர், ட்ரிவாங்கூர், ஹைதராபாத், ஜெய்ப்பூர், சௌராஷ்டிராத்தை ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்குறேன். அடுத்து பேங்க்கோடைய டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். மீனிங் பார்க்கலாம். அதாவது மீனிங் ஆஃப் பேங்கிங் வந்து இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் மணி. மேனுஃபேக்சர் மணி தான் வந்து பேங்க்னா. இன் அதர் வேர்ட்ஸ் பேங்க் இஸ் எ ஃபேக்ட்ரி ஆஃப் கிரெடிட். இதுக்கு வந்து 3 பேர் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேராசிரியர் கின்லே கூறும் இலக்கணம் வந்து தனிநபர்களுக்கு தேவைப்படும் முன் பணங்களை அளிக்கும் மற்றும் அவர்களுக்கு பணம் தேவைப்படாத சமயங்களில் அத்தனிநபர்களின் பணத்தை பாதுகாத்து வைக்கும் ஒரு அமைப்பே வங்கியாகும் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் கின்லே. ரெண்டாவது டாக்டர் ஹெர்பர்ட் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர், எ பேங்க் இஸ் ஒன் ஹூ இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ் ஹானர்ஸ் செக்ஸ் ட்ரான் அப்பான் ஹிம் பை பர்சன்ஸ் ஃப்ரம் அண்ட் ஃபார் whom the receivers money on current accounts. ஹெர்பர்ட் எல் ஹார்ட். இந்த ஆர்டினரி பிஸ்னஸ்ன்னு வந்தாலே ஹெர்பர்ட் எல் ஹார்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சார் ஜான் பெசட்டுங்கிறவர் 4 இது கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டேக் டெபாசிட் அக்கௌண்ட், செகண்ட் டேக் கரண்ட் அக்கௌண்ட், தேர்ட் இஸ்யூ அண்டு பே செக்ஸ், ஃபோர்த் கலெக்ட் செக்ஸ் கிராஸ்டு அண்டு அன்கிராஸ்டு ஃபார் ஹிஸ் கஸ்டமர். இந்த 4 டைப்பாக சொன்னவர் வந்து சார் ஜான் பெசட். அடுத்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 5(1) பியில் கொடுத்துருக்குறாங்க. அதோட டெஃபினிஷன் வந்து பேங்கிங் பிஸ்னஸ் as accepting for the purpose of lending or investment of deposits of money from the public, repayable on demand or otherwise and withdrawable by check, draft and other order. அடுத்து பேங்கர்னா யாருன்னா, a person who is doing the banking business is called a banker. He deals with others' money but with his own mental faculties. A banker is not only acting as depositories, he is an agent. The futures of banking பார்த்தா பேங்கிங்குடைய ஃபியூச்சர்ஸ் வந்து இன்டிஜீனியஸ் பேங்கர்ஸ், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் பேங்க் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நாட்டுப்புற வங்கியர். அவங்க தான் முத இந்த டெபாசிட் வேலையெல்லாம் பார்த்தாங்க. இன்டிஜீனியஸ் பேங்கர்ஸ் லெண்ட் மணி ஃபார் ஓன் கேபிட்டல், கிராண்ட் லோன். எதெல்லாம் வச்சுட்டு கொடுத்தாங்க? கோல்டு, ஜுவல்லரி, லேண்டு, ப்ராமிசரி நோட்டு இதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பேக் போன் ஆஃப் இந்தியன் பேங்கிங் செக்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இண்டிஜினியஸ் பேங்கர். அடுத்து செகண்ட் ஒன் வந்து கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் வந்து எ மேஜர் ஷேர் இன் த டோட்டல் பேங்கிங் ஆப்ரேஷன். இதில் வந்து ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க் இதில் தான் இருக்குது. அடுத்து கம்பைன் நெட்ஒர்க் ஆஃப் எவ்வளோ பிரான்ச்சஸ்னால் 53,000 பிரான்ச்சஸ் இருக்குது கமர்ஷியல் பேங்க்கில். இதில் 2 கமர்ஷியல், ஃபாரின் கமர்ஷியல் பேங்க், இந்தியன் கமர்ஷியல் பேங்க் 2 இருக்குது. ஃபாரின் கமர்ஷியல் பேங்க்னா these are banks are incorporated outside India, functioning in India. These banks have branches in India. Example, Citibank, Bank of America, Hong Kong Bank. Indian commercial na, these are the banks incorporated in India, having places of business in India as well as outside India. 2 டைப்பு, பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார். அடுத்து ஷெட்யூல்டு பேங்க். ஷெட்யூல் பேங்க்னா ஆர்பிஐடைய செகண்ட் ஷெட்யூலில் இருக்கிற பேங்க் தான் ஷெட்யூல் பேங்க். இது வந்து நாட் லெஸ் தேன் 5 lakhs, அதாவது 100 crore வந்து கமர்ஷியல் பேங்க் பெய்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கணும், சாட்டிஸ்ஃபை த ஆர்பிஐ. அடுத்து நான் ஷெட்யூல்னா நாட் இன்க்ளூடட் செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ. அடுத்து சென்ட்ரல் பேங்க்கு. சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து is the apex institution which controls, regulates and supervises the monetary and credit system of the country. It issues currency known as bank notes. RBI established 1935. Central Bank of the country அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். சென்ட்ரல் பேங்கோடைய ஃபங்க்ஷன் வந்து மொனோபொலி ஆஃப் நோட், அந்த பேங்கர் ஏஜென்ட் அண்டு ஃபினான்சியல் அட்வைசர், லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னாலே இதுதான் சென்ட்ரல் பேங்க் தான். அடுத்து இண்டஸ்ட்ரியல் பேங்க். இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது ஐஎஃப்சிஐ 1948, எஸ்எஃப்சி 1951, ஐடிபிஐ 1964. இதெல்லாம் இயர் ஞாபகம் வச்சுக்கணும். லாங் டேர்ம் ஃபினான்சியல் நீட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து அக்ரிகல்ச்சரல் பேங்க்ஸ். இன் 1963 ஆர்பிஐ செட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இதோடைய பார்லிமெண்ட் ஆக்ட் வந்து 1981 டிசம்பர் நபார்டு கொண்டு வந்தப்போ ஜூலை 1982 நபார்ட் ஃபங்க்ஷன்ஸ். நபார்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? கிரெடிட் ஃபங்க்ஷன்ஸ், ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் பேங்க். பேமெண்ட் த்ரூ த சேல் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸிம் பேங்க். இதோட எக்ஸிம் பேங்க் வந்து January 1, 1982. இதோடைய விங் வந்து ஐடிபிஐ. அடுத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து 1904 வந்து இது பண்ணாங்க. கிரெடிட் சொசைட்டிஸ் வந்து 1912. இந்த கமிட்டி வந்து இந்த மெக்காலன் கமிட்டி தான் வந்து இது அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அபெக்ஸ் பேங்க். இதில் 3 இருக்குது. பிரைமரி கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி,
அண்டு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். அடுத்து 6th சூப்பர் நேஷனல் பேங்க்ஸ். சூப்பர் நேஷனல் பேங்க்ஸ்னா ஸ்பெஷல் பேங்க்ஸ் have been created deal of certain international financial matters. இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் மேட்டர்னா சூப்பர் நேஷனல் பேங்க் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது IBRD, எக்கனாமிக் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB. 27 கமர்ஷியல் பேங்க்ல வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து எது இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ஸ்டேட் பேங்க் குரூப், நேஷனலைஸ்டு பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க், இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போது ஸ்டேட் பேங்க் குரூப்பில் இருக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்து நேஷனலைஸ்டு பேங்க். மொத்தம் 14 கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஜூலை 1, 1969 நேஷனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 14 பேங்க்ஸ். அது என்னென்ன பேங்க்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ், கனரா பேங்க், யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, டீனா பேங்க், அலகாபாத் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அந்த 14 பேங்க்கும் 1969 ஜூலையில் நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் April 15 6 பேங்க்ஸ். அதையும் சேர்த்து மொத்தம் இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் 19 பேங்க்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க், அதாவது ரூரல் ஏரியாஸில் உள்ள பீப்புளுக்காக இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் பேங்க், அதாவது மல்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆஃப் ஃபினான்ஸ்.